ஹை கேஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 23ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஜியோயான் மீட்டன்ஸ் விஷயத்தை சொல்றதுக்காக ரிங்குள்ள போய் நம்ம கிராண்ட் மாஸ்டர் தேடிட்டு இருக்காரு. ஆனா எங்க தேடி பார்த்தோம் அந்த இடத்துல கிராண்ட் மாஸ்டர் இருக்கிற மாதிரியே தெரியல. இவரே இந்த மாதிரிலாம் பண்றாரு. அவர் அன்னைக்கு என்ன அடிக்கும் போது கூட நான் திரும்பவும் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படி இருந்தும் அவர் என் மேல ஒன்னும் கோவமா இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரியான ஈவில் பர்சன் நான் இல்லங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் இப்ப ரிங்ல இருந்து வெளியே வந்து அவரோட மேன்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அன்னைக்கு அவருக்கு ஹெர்பல்ஸ் கொடுத்துட்டு போன அந்த 3 பேரும் மறைஞ்சு பின்னாடியே அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அதை நோட் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துல அவனுங்களே அவர் முன்னாடி வந்துடுறானுங்க. நம்மளால ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்க எதுக்காக இந்த மாதிரி வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அது ஒண்ணும் இல்ல யங் வாரியர், என்ட்ரன்ஸ்ல நிறைய கார்ட்ஸ் இருந்தாங்க, அதான் யாருக்கும் தெரியாம நான் உங்களை இந்த மாதிரி வந்து பார்க்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஜியோயான், நீங்க கொடுத்த க்ளோட் ஸ்னேக் கிறிஸ்டல் தான் என் உயிரையே காப்பாத்திருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் வாரியர், குயின் கோவத்துல உங்களை கடிச்சு வச்சுட்டா என்ன பண்றது, அதான் நான் உங்களுக்கு அதை கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்ல, என்னது குயின் கடிச்சிருவாங்களா, அப்ப நீங்க எல்லாரும் ஸ்னேக் எம்பரரை சேர்ந்தவங்களா? ஆமா, நான் ஆர்மி சீஃப், இவங்க என்னோட சோல்ஜர்ஸ். ரொம்ப நல்லதா போச்சு, உங்க குயின் என் கிட்ட தான் பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு சூக்குள்ள இருந்து அந்த பாட்டில் எடுத்து அவங்க கிட்ட காட்ட, அவர் ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்றாரு. உடனே குயின் டக்குன்னு அவங்களோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்து அப்படியே நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மரியாதையே எங்க கிரீன் ஃபிளேமை திரும்ப என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஜியோயானோ அதை அப்படியே டக்குன்னு வெளியே கொண்டு வந்துடுறாரு. மெடுசா, நான் சொல்றதை கேளு, நீ வாட்டி இதை எடுத்துக்கிட்டதுக்கே உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் அழிஞ்சு போய் நீ திரும்பவும் உன் ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறிட்ட. நீ மறுபடியும் இந்த ஃபிளேமை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணினா உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப திரும்பவும் என் நேசனுக்கு வந்து அந்த ஃபிளேமை அந்த பவுலே அடைச்சு வச்சுட்டு போயிடு அப்படின்னு அவங்க சொல்ல, கழுத்துல இருந்து கை எடுத்த உடனே நம்ம ஜியோயான் டக்குனு 2 கையிலயும் 2 எசன்ஸ் ஃபிளேம் அப்படியே ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. ஒரு அடி எடுத்து வச்சீங்கனாலும் நான் அதை வெடிக்க வச்சிருவேன், அப்புறம் எல்லாருமே காலி அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே ஜர்க் ஆயிடுறாங்க. குயின் பயங்கர காண்டோட அவர் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்க, என்ன பாக்குற, நீ வேணா அதுல இருந்து தப்பிக்கலாம், ஆனா உன் சோல்ஜர்ஸ் எல்லாம் கண்டிப்பா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்களை பிளாக்மெயில் பண்றாரு. டை ஜியோயான், இப்போதைக்கு அந்த ஃபிளேமை என்னால அப்சர்வ் பண்ண முடியாது, ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணு, என் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு வந்து உன்னை கொன்னு அந்த ஃபிளேமை நான் திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, டீல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா காட்ஸ் அவர் அப்படியே அணை கட்டிடுறாங்க. அவரு திரும்பவும் ஃபிளேமை வேக்கப் பண்ணிடுறாரு. ஸ்னேக் கிங்டம் சேர்ந்தவங்க சொன்ன வார்த்தையை கூட காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, சீஃப் யங் வாரியர் பொறுமை, நாங்க உங்களை அட்டாக் பண்ண வரல, நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். மோ ஹவுஸ் சேர்ந்தவங்களும் சோலால சேர்ந்தவங்களும் எங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல குயின் எங்க கூட கூட்டு போறது எங்களுக்கு ஆபத்து, கொஞ்ச நாளைக்கு அவங்க பாதுகாப்பா உங்க கூடயே இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்ல, மெடிசாக்கு இதுல விருப்பம் இல்ல, அதை விட நம்ம ஹீரோக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. என்னைய பேசிட்டு இருக்க, 3 வருஷம் கழிச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து அவங்க என்ன கொல்ல போறதா சொல்லிருக்காங்க, என்ன சாகடிக்கிறதுக்கு நானே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அது ஏதோ கோவத்துல சொன்ன வார்த்தை, அதுக்காக நிஜமாவே உங்களை கொன்னுடுவாங்களா, எனக்கு நம்பிக்கை இல்ல. உடனே சீஃப் அப்படியே குயின் கிட்ட போய் எனக்காக நீங்க அவரை கொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, மெடிசாவும் அவங்க ட்ரூப் இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் நம்ம ஜியோயான் கிட்டே வந்து, சரி நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்போ என்னால ஒத்துக்க முடியாது, மோஹவ் சோலால்னு ஒரு ஆளா இவங்களை தேடி வந்துட்டு இருந்தா என்னால எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, என்கிட்ட அந்த அளவுக்கு பவர்ஸும் இல்ல அப்படின்னு ஒரு சொல்ல, மெடுசா டக்குன்னு அப்படியே ஒரு கழுத்தை பிடிச்சிடுறாங்க. இல்ல நான் உங்களை பாத்துக்கிறேன், அவங்க அப்படியே அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டு, உன் சூக்குள்ள மட்டும் என்ன வைக்காத, நாத்தம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அப்படியே அந்த பாட்டிலுக்குள்ளேயே போக, சீஃப் இது ஜுவல் பிளட், இப்பல இருந்து நீங்க எங்க குயினில் பாதி, அதாவது எங்க கிங் மாதிரி. என்னது நான் கிங்கா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே லைட்டா சாக்காக ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஏதோ ஒண்ணு அவர் கையில கொடுத்து, இதை ஊதுனீங்கன்னா 100 மைல் சுத்தளவுல ஸ்னேக் எம்பரர் சேர்ந்த யார் இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்புறம் இந்த பில்ஸ் குயினை திரும்பவும் ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக எமர்ஜென்சி டயத்துல இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சோல்ஜர்ஸ் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஜியோயான் இப்ப ஜிசியனை பார்க்க வர மாதிரி காட்டுறாங்க. வழக்கம் போல அவரை பார்த்த உடனே அவங்க அப்படியே பாஞ்சு வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஐஸ் கிங்கும் மருமகனே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு பில்ஸ் பாக்ஸை எடுத்து அப்படியே அவருக்கு கிஃப்டா கொடுக்க, நம்ம ஜியோயான் அதை வாங்கி அப்படியே சோகமா சைட்ல வச்சுட்டு நான் திரும்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹாய் அதை ஏத்துக்கவே முடியல, என்ன இந்த மாதிரி சொல்லிட்ட, நீ வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை, ஒழுங்கா சாப்பிட்டியா, ஒழுங்கா தூங்குனியா, கொஞ்ச நாள் இரு, இன் சிட்டில நீ சுத்தி பார்க்க வேண்டிய இன்னும் நிறைய இடம் பாக்கி இருக்கு, நானே உனக்கு எல்லாத்துக்கும் பே பண்றேன், என் பொண்ணு உனக்கு கம்பெனி தருவா அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அப்படியே செய்
வழியில மனசொடிஞ்சு போய் அப்படியே கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க. சரி நீ 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக, ஹஸ்பண்ட் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜியோயான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவர் ரெடி பண்ண அந்த இன்பாய்சனுக்கான சொல்யூஷனையும் அவங்க கிட்ட தராரு. நான் சொன்ன மாதிரியே உனக்கான ஆன்டிடோஸை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பில்ஸை மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்க. சீக்கிரமாவே அந்த பாய்சன்ல இருந்து நீ சரியாயிடுவ. நீ இனிமேலும் பூச்சிக்கிட்டயோ பாம்பு கிட்டயோ கடி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அப்படியே அவரை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே இருந்த நம்ம ஹாய்க்கோ அதை பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவரும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஒண்ணுமும் தனியால் கிடையாது, இப்போ உனக்குன்னு ஹாய் இருக்காரு, நான் ஜியோசுன நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே இருக்கோம். ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் எப்பயுமே உனக்காக உன் கூடயே நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறத பார்த்து அவரும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க கையை உருவி விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, வாசல்ல நம்ம ஹாய் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம ஜியோயான் அப்படியே அகாடமியை நோக்கி நடக்க ஆரம்பிக்க, உள்ளே ஹஸ்பண்ட் என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. நீ ஆன்டிடோஸ் எடுத்துக்க மறந்துடாத அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியே பயங்கர சென்டிமெண்டா அவரு மேல உயிரா இருந்த நம்ம ஜிசியனை பிரிஞ்சு நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மீட்டன்ஸனை பார்சல் பண்ணி பசங்க எல்லாரும் இப்ப திரும்பவும் ஜியானன் அகாடமிக்கே வந்துடுறாங்க. வாசல்ல நின்னுட்டு இருந்த நம்ம ரூலின் மீட்டன்சன் பார்சல்ல தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்க கூட இருந்த பாய் சென்னையும் பாய் செக்டர் ஆளுங்களையும் விட்டு பசங்க கிட்ட இல்லீகல் ஐட்டம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க சொல்ல, அவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. பாய் செக்டர் ஆளுங்களா சும்மாவே மோசமானவனுங்க. இப்ப ரூலின்னு சொன்ன உடனே காட்டு பயிலுங்க மாதிரி வந்து அவங்க கிட்ட இருந்த பொட்டி படுக்க தட்டு முட்டு சாமான் சொல்லி எல்லாத்தையும் கீழே போட்டு உடைச்சு அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு செக் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. சேடி கேப்ல அவங்க எடுத்துட்டு வந்த சில ஹெர்பல்ஸையும் அப்படியே ஆட்டையை போட்டு வர வச்சுக்கிறானுங்க. சரி இங்க இருந்து மீட்டன்ஸ்னா நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் மேன்ஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப, பிரைம் மினிஸ்டர்ங்கிறதுனால பாய்சனும் அவன் ஆளுங்களும் என்னன்னைக்கு மட்டும் மரியாதை கொடுத்து அவங்கள அப்படியே அங்கிருந்து அனுப்பி விட்டுறானுங்க. நம்ம ஹோட்டலுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க சம காண்டாகுது. நம்ம ஹானோட ஒரு பாய்சனஸ் ஃப்ரூட்டையும் அவனுங்க எடுத்துடுறானுங்க. டை பாய்ச்சன், மத்தவங்க கிட்ட பண்ற மாதிரி என்கிட்டயும் பண்ணலாம்னு நினைக்காத, மரியாதையா அதை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு அவர் சொல்ல, அவன் கண்டுக்கிற மாதிரியே தெரியல அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறான். சரி எங்க உங்க செக்டர் லீடர், அவனதான் ரொம்ப செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஜியோசுனர் அவன் இப்பதான் இன் சிட்டில இருந்தே கிளம்பிருப்பான், நீ வேணா ஒரு 2 நாள் இங்கே வெயிட் பண்ணி அவனை செக் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி நான் அவனை அப்புறமா செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜையும் அவன் அப்படியே கொதறி போட்டு அவங்க எல்லாரையும் உள்ள அனுப்பி வைக்க, அகாடமியே ஒரே கலவரமா இருக்கு. இவன் சோலால சேர்ந்தவன், பிளட் செக்டரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளையும் அவங்க அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்க, நம்ம ஹோட்டனும் ஹூஜியாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவை திறக்கிற மாதிரி இருக்கு. 2 கை மட்டும் அப்படியே உள்ள வர அவங்க அப்படியே அவனை உள்ள இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் நான் தான்டா ஹான், நீ எப்பயுமே நார்மலா வர மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, வெளியே பாத்தில இன் சிட்டில இருந்து வந்த எல்லாரையுமே சோலால் சரோட் மாதிரி அவங்க ட்ரீட் பண்றாங்க. நம்ம ஹூஜியா அதே தான் நானும் கேட்கிறேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க 2 பேருக்கு விஷயமே தெரியாதா, ஏன் என்னாச்சு, அவர் அப்படியே அவங்க 2 பேரையும் திருன்னு பார்த்துட்டு எனக்கும் தெரியாது அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அட யாரா அவன், சரி மீட்டன்சன் எங்க, அவரை எல்டர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, ஜியோயன் கூட இப்பதான் அகாடமிக்கு வந்துட்டு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி உடனே வெளியே போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அப்படியே ஒரு ட்ரைனிங் ரூம்ல உட்காந்து சோலார் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இப்ப ஃபார்மா இருக்கிற இடத்துக்கு போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. கு ஃபார்மா ஹென்ஃபங்னு 3 திருட்டு பயிலுகளும் ஒன்னா உட்காந்து ஃபேன்லோ சொன்ன விஷயத்தை பத்தி அப்படியே பேசிட்டு இருக்க, ஹென்ஃபங் மீட்டன்சனுக்குள்ள ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சும் இப்படி அநியாயமா அது வேஸ்ட் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றது, அது ஃபேன்லோட ஆர்டர், அவனை கொன்னாலோ இல்ல கடத்திட்டாலோ தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அவரை திரும்ப அனுப்பி இருக்காரு. ஃபியூச்சர்ல என்ன ஆகுதுன்னு பாப்போம் அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல என்ன இருந்தாலும் அவனை அகாடமியில வச்சிருக்கிறது ரொம்பவே ஆபத்து, அவன் உருவாக்கி விட்ட பசங்க நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கானுங்க, ஒருவேளை யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்துட்டா கரெக்டா சொன்னீங்க கு, முக்கியமா அந்த ஜியோயன், அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு சம காண்டாகுது, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேணாம், ஃபேன்லோ ஜியோயன் விஷயத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் இப்ப நம்ம பண்ண போற விஷயம் ரொம்பவே ரிஸ்கான ஒண்ணு, ஜியோயனால மட்டும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் உன்னை முன்னாடியே போட்டு தள்ளிருப்பானா அப்படின்னு ஹென்ஃபங் சொல்ல, நம்ம ஹீரோ லைட்டா காண்டாயிடுறாரு. அவரு சடனா ஒரு ரியாக்ஷன் தர அங்கிருந்த மெழுகு திரிலாம் லைட்டா ஆட ஆரம்பிச்சிருது. ஃபார்மா அதை நோட் பண்ணிடுறான். அவன் கையில இருந்த வைன் எடுத்து அவன் அப்படியே ஊத்த நம்ம ஹீரோவோட கை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதை பார்த்த உடனே நம்ம ஜியோனும் அப்படியே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறாரு. அது என்னது, சோலாலோட சோல் ஸ்பிளிட் டெக்னிக், ஹை ரேங்க்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை கத்துக்க முடியும், ஒருவேளை சோலார் லீடருக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லையோ என்னமோ அப்படின்னு ஃபார்மா சொல்ல,
நம்ம ஜியோயானும் இப்ப திரும்பவும் கண் முழிச்சிடுறாரு. ஃபாமா இப்போ ஆளுங்களோட ஜியானன் அகாடமிக்கு வரான். அங்கிருந்து நம்ம எல்லர்ஸ் எல்லாரும் அகாடமி சார்பா அவரை வரவேற்று அப்படியே உள்ள கூட்டு போக அவன் அப்படியே அகாடமி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நேத்து தான் நான் இங்க படிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 100 வருஷம் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். கராத்தே டீச்சர் வழக்கம் போல வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஸ்டேட் டீச்சர் நீங்க இல்லைனாலும் அகாடமி உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பிட்டை போட்டு விட கடமைப்பட்டிருக்கா, என்ன கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுறாரு. அச்சோ அது நீங்க நம்ம நாட்டுக்காகவும் அகாடமிக்காகவும் ரொம்ப பாடுபட்டு இருக்கீங்களா, அதை சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சமாளிச்சிடுறாரு. நம்ம ஹின்ஃபங் அப்படியே கைத்தட்டி கவர் பண்ண அங்கிருந்து எல்லாருமே அப்படியே கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஃபாமா நீங்க சொன்ன மாதிரியே மீட்டன்ஸனை கடுங்காவலோட தனி ரூம்ல போட்டு வச்சாச்சு அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ரூலின் டிடென்ஷனா ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க, மீட்டன்சன் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது தெரியாம தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபாமா சொல்லுவாரு அப்படின்னு அவர் சொல்ல அவர் அப்படியே ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு ஹென்ஃபங் கு உங்களுக்கு விஷயம் தெரியல நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹென்ஃபங் நான் சொல்ல போறத உங்க யாராலையுமே நம்ப முடியாது, ஆனா இதான் உண்மை, மீட்டன்சன் ஒரு துரோகி அப்படின்னு அவர் சொல்ல அங்கிருந்து எல்லாருமே அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. இவர் என்ன எப்படி சொல்றாரு, மீட்டன்சனை போய் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரும் அப்படியே பரபரப்பா அதை பத்தி பேசிட்டு இருக்க. எனக்கு புரியுது நான் சொல்ற எதையும் உங்களால நம்ப முடியல, ஆனா இதான் உண்மை, சோலாலோட பவர் இவ்வளவு காலமா ஜிஎன்என் அகாடமிக்குள்ளேயும் இருந்திருக்கு, அதுவும் நம்ம யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு பெரிய ஆளே இந்த வேலையை பண்ணிருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ரூலிங் டென்ஷன் ஆயிடுறாங்க. திடீர்னு இந்த மாதிரி சொல்றீங்களே உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆதாரம் இல்லாம நான் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் மேல பழி போடுவேன்னு நினைச்சீங்களா, ஆமா ஆதாரம் வச்சுட்டு தானே நீ பழி போடுவ, இன்சிட்டில நடந்த எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டெஸ்டுக்கு சோல் கிளானை சேர்ந்த ஃபேன்லிங் வந்தப்ப நாங்க எல்லாருமே அவனை சேர்த்துக்கு வேணா திரும்ப அனுப்பிடலாம்னு சொன்னோம், ஆனா மீட்டன்சன் தான் வலுக்கட்டாயமா அவனை சேர்த்துக்கிட்டாரு, அதோட விளைவு பெயிண்டிங்குள்ள 5 கிளான சேர்ந்த திறமையான யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் வச்சு அவன் லாக் பண்ண பார்த்தான். நல்லவேளை ஃபார்மா அந்த இடத்துல இருந்தாரு, நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு துரிதமா செயல்பட்டு பசங்க எல்லாரையும் அவரு காப்பாத்திட்டாரு. அப்புறம் பேலஸ்ல இருந்து மீட்டன்சன் கிங்க கொல்ல ட்ரை பண்ணதா சொல்லி நோட்டீஸ்லாம் வர வந்துச்சு, எம்பரர் போய் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க ரூலின் அப்புறம் மீட்டன்சன் பயங்கரமா காயப்பட்டிருக்காரு, அதுவும் இல்லாம ஃபார்மா தான் அவரை காப்பாத்தினதா பசங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் என்ன இருந்தாலும் என் பழைய ஃப்ரெண்டு, மிஷின் ஃபெயிலியர் ஆனோடனே சோலால சேர்ந்தவங்க அவனை கொல்ல ட்ரை பண்ணாங்க, நான் தான் அவரை காப்பாத்தி இங்க கூட்டு வந்தேன், அவங்களால இதுக்கு மேல எதுவுமே பேச முடியல. அங்கிருந்து எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. மீட்டன்சனை பிடிச்சிட்டு எல்டர் சபை முன்னாடி நிறுத்தி ஃபாமா நீ சோலால சேர்ந்தவங்கிறத ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அப்படியே ரொம்பவே பயத்தோட திருன்னு முழிச்சிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ரொம்ப நல்லதா போச்சு நீயே ஒத்துக்கிட்ட, உன் கூட வேற யாரெல்லாம் சேர்ந்திருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க மீட்டன்சன் ரொம்பவே பயத்தோட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. கராத்தே டீச்சர்லாம் பயங்கர காண்டாகிறாரு, ஒன்னு போய் இவ்வளவு நாள் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் மரியாதையா அவன் பின்னாடி வேற யாரெல்லாம் இருக்காங்கிறத சொல்லிடு, அப்படி இல்லனா ஒரே அடிதான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சவுண்ட கொடுத்துட்டு இருக்க. ஃபாமா ஞாபகம் இல்லனா விடுங்க, அவரு பொறுமையா யோசிச்சு ஞாபகம் வரும்போது சொல்லட்டும். கார்ட்ஸ் அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே கூட்டு போயிடுறாங்க. என்ன ஃபாமா அது, இருந்தாலும் நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்க கூடாது, அவனை போட்டு அடிச்சு உரிச்சு விசாரிக்க வேண்டியதானே. மீட்டன்சன் என்னதான் துரோகியாவே இருந்தாலும் அவன் அந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் புள்ளி, அவனை ஃப்ரீயா விடுற மாதிரி விட்டு அகாடமியை தொடக்கிறது கூட்டுறதுன்னு சொல்லி அவனுக்கு சின்ன சின்ன வேலை ஏதாவது கொடுத்து அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சோலாலு கீழே வேலை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் சொல்லி கண்டிப்பா அவங்க கூட்டாளிங்க அவனை கான்டாக்ட் பண்ணுவாங்க, அப்ப நம்ம அவங்கள தூக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல ஹோஸ்ட் மூலியமா மீட்டன்சன் ஒரு துரோகிங்கிற விஷயம் இப்ப ஒட்டுமொத்த அகாடமிக்கு தெரிய வருது. ஃபார்மா மாதிரி ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நம்ம அகாடமியை அழிஞ்சு போயிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஒரேடியா புகழ்ந்து தள்ளிட்டு மீட்டன்சன் மேல அவங்க யாருக்கெல்லாம் சந்தேகம் வந்திருக்கு, அப்புறம் அவர் கூட்டாளி சோலால் கூட வேலை பார்க்குற யாராவது இங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க பேர் எல்லாத்தையும் எழுதி நாளைக்குள்ள அகாடமியில சப்மிட் பண்ணுங்க. என்னது சோலால் ஸ்பைஸா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு இருக்க. உங்க ரைட்டிங் நீங்க எழுதுற பேர்லாம் நல்லா தெரியணும்னா நம்ம கடையில நோட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு விளம்பரத்தையும் போட்டு தாக்கிடுறாங்க. நம்ம ஹேண்ட் ஜியோ சூனர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு பேப்பரை வாங்கி வச்சுட்டு அப்படியே அவங்க கிட்ட விளையாண்டுட்டு இருக்க. அங்க நம்ம ஹோட்டல் அகாடமியில இனிமே எந்த செக்டரும் இருக்க கூடாதான், எல்லாத்தையும் கலைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் திடீர்னு அந்த மாதிரி சொல்றாங்க, ரூலின் ஏதாச்சும் காரணம் சொன்னாங்களா, ரூலினா அவங்க கதவை கூட திறக்கல போ அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹேண்ட் மட்டும் எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம யான் செக்டர் கலைய போது உனக்கு அதை நினைச்சு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க கவலைப்பட்டு மட்டும் என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க சொல்றதை கேட்டு நம்ம அவங்களுக்கு தலை குனிஞ்சுதானே போயாகணும் அப்படின்னு அவர் சொல்ல அப்படியே எபிசோட் 23 முடியுது. அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம
நம்ம அகாடமி கண்ட்ரோலே இப்ப சோலால் கைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. மீட்டன்ஸ் நல்லா இருந்த வச்சு அவர் ஏதாச்சும் பண்ணுவாரு, ஆனா அவரே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு. இந்த நிலைமையில நம்ம ஜியோனுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா, இவங்க எல்லாரும் எப்படி இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.